Hello students, welcome to 2020 Tamil. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? ஸோ செலக்ட் அண்ட் பிளேஸ், செலக்ட் அண்ட் ரொட்டேட் அண்ட் மிரர், சரியா? இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபைனலாக பாருங்க, ஓகேவா? ஃபைனல் வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 50 ஸ்பேர் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். நான் வந்து இப்போ ஃப்ரெண்டு இது போய் இதை வந்து லைட்டாக மேலே போயிட்டு வைக்கிறேன், அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்துக்கிறேன். வந்து இதில் ஒரு ஃப்ரெண்டு வந்துக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரெண்டு வந்துட்டேன்னா வந்துட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, பெரிய அளவில் இல்லைன்னா கூட லைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ரோட்டிவ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, இது வந்து எடுத்து ஓகே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பேர் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா இதே ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இந்த ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், ஓகேவா? ஃபைன், அவ்வளோதான். எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இங்கே கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும். நான் என்ன பண்ணாங்க பாருங்க, எனக்கு கரெக்டாக வராது, முன்னாடி போகுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 3ds Max, அதாவது ஆட்டோடெஸ்க் என்ன பண்ணுறோம்னா செலக்ட் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செலக்ட் அண்ட் பிளேஸ் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு, அதாவது கிராஃபிக் எடிட்டர், அதுக்கப்புறம் ஸ்கேல் நம்ம பார்த்துருப்போம், அண்ட் செலக்ட் அண்ட் ரொட்டேட்ன்றது. இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் வரும். ஸோ அதாவது செலக்ட் அண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு அண்ட் செலக்ட் அண்ட் ரொட்டேட் செகண்ட் இருக்கு. ஸோ செலக்ட் அண்ட் பிளேஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க, அவ்வளோதான் மிஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் வாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கலர் என்ன நான் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா? தென் இதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் மூவ் பண்ண உடனே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் வந்து செலக்ட் அண்ட் பிளேஸ் எடுத்து லைக் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், அவ்வளோதான் முடிச்சு, ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து லைட்டாக ஒரு இந்த கலர் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்த இதில் அப்போ இவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா வேண்டாம்? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலேயும் கேன், ஓகேவா? ஸோ நான் ஸ்கேல் எடுத்து லைட்டாக சின்னதாக வச்சுக்கிட்டு பிளாக் கலர் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் என்ன பண்ணணும் செலக்ட் அண்ட் பிளேஸ் எடுத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி அவ்வளோதான் வச்சு விட்டுருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஸோ அதே நான் என்ன பண்ணுறேன் இதை பற்றி இதை வச்சுக்கிறேன், ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து நார்மல் எல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செலக்ட் அண்ட் பிளேஸை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கூடவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து செலக்ட் அண்ட் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஓகேவா? அடுத்து செலக்ட் அண்ட் ரொட்டேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு டீ பாட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ஒரு எல்லோ கலர், ஓகே? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2வது இருக்கு பாருங்கள், அதான் செலக்ட் அண்ட் ரொட்டேட். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பாருங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது செலக்ட் அந்த இடத்துல ரொட்டேட் ஆகும். நார்மலாக இஏ ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், பட் இது அப்படி கிடையாது. இஏ ப்ரெஸ் பண்ணலைன்னா கூட அதே இடத்துல ரொட்டேட் ஆகும். இப்படியே ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம பண்ணமே அந்த ஐ சிம்பிள் பண்ணமே ஐ டிசைன், ஸோ அது கூட அதில் கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், சரியா? எல்லாம் எப்படி வேணாலும் வரும், ரொட்டேட் ஆகும், ஓகேவா? தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிரர். ஸோ மிரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ண மிரர் வந்து 2 டைப்பாக நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி டூல்ஸில் போய் இப்படி எடுக்கலாம்.
அதாவது டூல்ஸில் போய் மிரர். இது எப்படி கலெக்டணும் அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து 2018 19க்கு மேலே யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது டூல்ஸில் எந்த மெனு பார் நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹோவர் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கலண்டு வந்துடும். இதுலேயும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இங்கே அடிச்சுக்கிறேன். மிரர் வழியாக எடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு இதை செலக்ட் பண்ணி தான் பார்த்தீங்களா ஆப்ஷன் இருக்கு, இப்படியே எடுக்கலாம். அதாவது டூலில் வந்து எடுக்கலாம், இந்த மாதிரி மிரர் வச்சும் எடுக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணேன்னா மிரர் எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பத்தல. ஓகே, நான் வந்து இப்போ மிரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்க எனக்கு வந்து இந்த சைடு வந்துருச்சு. சரி, இதில் டிரான்ஸ்ஃபார்ம் ஜியாமெட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஜியாமெட்ரி அப்படின்னா நேராக இது ஒரு மோடிஃபயர் ஆகும். சரியா, இதுல மிரர் அப்படிங்கிறதுல வந்து மோடிஃபயர் இருக்கு. சரியா, மோடிஃபயர் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். சரியா, ஜியாமெட்ரிங்கிறது மோடிஃபயர். ஓகேவா, நம்ம மோடிஃபயர் இங்க போய் தான் பார்ப்போம், இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ இந்த மோடிஃபயர் லெவலில் தான் நம்ம பார்ப்போம். அதனால இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒய் ஆக்சிஸ் நான் வந்து ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன். எனக்கு என்னாச்சு இங்கே ஆயிடுச்சு. ஓகேவா, எக்ஸ் ஒய்ங்கிறது எப்படி இருக்கும் அந்த சைடு இருக்கும், ஒய் இசட்டுங்கிறது எப்படி இருக்கும் இசட் அப்படிங்கிறது அந்த சைடு பார்த்துருக்கோம். இப்போ இசட்ல வச்சா அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, ஒய்ல வச்சா இந்த மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்ல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஆஃப்செட் ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். சரியா, பட் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் அந்த காப்பின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு காப்பி ஆகிடுச்சு. எனக்கு காப்பி தான் வேணும். மிரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா நாமளும் தெரியும், நம்ம ரிஃப்ளெக்ஷன் அங்கே தெரியும். சரியா, ஸோ அதான் மிரர். இப்போ வந்து காப்பி இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்களா. ஸோ இது இவ்வளோதான் மிரர். ஓகேவா, பெரிய அளவு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இது அவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா 3D மேக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மிரர் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி கடை கொடுத்துப்போம். ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இவ்வளோதான். மிரர் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் 3D மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் அண்ட் ரொட்டேட், செலக்ட் அண்ட் பிளேஸ் அண்ட் மிரர் பார்த்தோம். இனி அடுத்தது நிறைய டாபிக் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்ட் 1லேருந்தே கண்டினியூவாக நான் இடையிலே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னை பார்த்துக்கிட்டு கண்டினியூவாக வாங்க. இவ்வளோ வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துக்கிட்டு இதையும் பாருங்கள். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.